ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேத்ஸ் டாபிக் பார்க்கலாமா? ரெண்டு சூப்பரான விஷயங்கள் கத்துக்க போறோம். மதிப்பிடுதல் அப்புறம் மட்டமாக்கல். வாங்க, இது எவ்வளோ ஈஸின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த ஜாடியில என்ன இருக்கு? ஆமா, நிறைய கலர் கலரா மார்பிள்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். கேள்வி என்னன்னா, இத ஒண்ணா கவுண்ட் பண்ணாம பார்த்த உடனே இதுக்குள்ள கிட்டத்தட்ட எத்தனை மார்பிள்ஸ் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. கஷ்டமா இருக்கா? கவலையா வேணாம். ஒரு புத்திசாலித்தனமான கெஸ், அதாவது ஒரு ஸ்மார்ட் கெஸ் எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். சோ, ஒரு ஸ்மார்ட் கெஸ் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு முக்கியமான மேத்ஸ் சூப்பர் பவர்ஸ் தேவை. ஒன்னு எஸ்டிமேஷன், தமிழ்ல சொன்னா மதிப்பிடுதல். இன்னொன்னு ரவுண்டிங் ஆஃப், அதாவது மட்டமாக்கல். வாங்க, இது ரெண்டையும் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, அப்போ முதல்ல எஸ்டிமேஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். மதிப்பீடுதல்னு சொல்றது ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயத்தோட கரெக்டான எண்ணிக்கையை சொல்லாம கிட்டத்தட்ட இவ்ளோ இருக்கலாம் அப்படின்னு ஒரு தோராயமான ஐடியா சொல்றது தான் எஸ்டிமேஷன். உதாரணத்துக்கு இந்த பெரிய புக் ஷெல்ஃபை பாருங்க. இதுல இருக்கிற எல்லா புக்கையும் ஒன்னா என்ன ஆரம்பிச்சா எவ்வளவு நேரம் ஆகும்? நிறைய டைம் எடுக்கும் இல்லையா? இந்த மாதிரி இடத்துல தான் எஸ்டிமேஷன் நமக்கு கை கொடுக்கும். இத எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தட்டுல மட்டும் எத்தனை புக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. சரி, 11 புக்ஸ் இருக்கு. அடுத்து இதே மாதிரி மொத்தம் எத்தனை தட்டுகள் இருக்குன்னு பாருங்க. 20 இருக்கு. அவ்வளவுதான். இப்போ இந்த 11ஐயும் 20ஐயும் பெருக்குனா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 220 புத்தகங்கள் இருக்கலாம்னு எவ்வளவு வேகமா சொல்லிட்டோம். இதுதான் எஸ்டிமேஷனோட பவர். இது எக்ஸாக்ட் கவுண்ட் கிடையாது, ஆனா ரொம்ப வேகமான ஒரு புத்திசாலித்தனமான கெஸ். ஓகே, சூப்பரா எஸ்டிமேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்மளோட ரெண்டாவது சூப்பர் பவர் என்னன்னு பார்க்கலாமா? அதுதான் ரவுண்டிங் ஆஃப், அதாவது மட்டமாக்கல். இது நம்பர்ஸை இன்னும் ஃப்ரெண்ட்லியா மாத்துறதுக்கு உதவும். ரவுண்டிங் ஆஃப்னா என்னன்னா, ஒரு நம்பரை அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஈஸியான நம்பரா மாத்துறது. பொதுவா அந்த ஈஸியான நம்பர் 10, 20, 30, 40 இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரு ரவுண்டிங் ஆஃப். இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஸ்கூல் ட்ரிப்புக்கு 38 ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 38ங்கிற நம்பரை இன்னும் சிம்பிளா எப்படி சொல்லலாம்? இப்போ நீங்களே சொல்லுங்க. 38க்கு பக்கத்துல இருக்கிற ரவுண்ட் நம்பர் 30 இல்ல 40? எது ரொம்ப கிட்ட இருக்கு? யோசிங்க. சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. 40 தான் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அப்போ 38 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்றதுக்கு பதிலா கிட்டத்தட்ட 40 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கும் ஈஸியா இருக்கும், சொல்றதுக்கும் வேகமா இருக்கும். இதுதான் மட்டமாக்கல். சரி, இதெல்லாம் எதுக்கு கத்துக்கிறோம்னு நீங்க நினைக்கலாம். கிளாஸ் ரூமே தாண்டி நம்மளோட டெய்லி லைஃப்ல இது எங்க யூஸ் ஆகும்? நிறைய இடத்துல யூஸ் ஆகும், வாங்க பார்க்கலாம். நீங்க கடைக்கு போறீங்களா? அப்ப வாங்குற பொருள் விலைய ரவுண்ட் பண்ணி பில் எவ்வளோ வரும்னு கெஸ் பண்ணலாம். ஒரு இடத்துக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்னு தோராயமா கணிக்கலாம். வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் பிளான் பண்ணா எத்தனை பேர் வருவாங்கன்னு மதிப்பிடலாம். ரொம்ப முக்கியமா, எக்ஸாம்ல உங்க ஆன்சர் கரெக்டான்னு வேகமா செக் பண்ணி பார்க்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னைக்கு நீங்க ரெண்டு பவர்ஃபுல்லான புது மேத்ஸ் டூல்ஸை கத்துக்கிட்டீங்க. இனிமே உங்க டெய்லி லைஃப்ல இதை யூஸ் பண்ணி பாருங்க. அப்போ பாருங்க, மேத்ஸ் எவ்வளோ ஜாலியா இருக்குன்னு உங்களுக்கே புரியும். இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி எல்லா பாடத்தையும் ஈஸியா ஜாலியா கத்துக்கணுமா? அப்போ ஸ்கிரீன்ல